जय मसीह की। आप सभी को प्रभु यीशु मसीह के नाम से नए साल की मुबारक हम देते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु की नाम की महिमा करेंगे। खुशियाँ मनाएंगे, खुशियाँ मनाएंगे, खुशियाँ मनाएंगे, आया नया साल। खुशियाँ मनाएंगे, खुशियाँ मनाएंगे, खुशियाँ मनाएंगे, आया नया साल।
இந்த வருஷத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் इस साल के लिए आपको दिया गया प्रतिज्ञा वचन யோபுவின் புஸ்தகம் अय्यूब की पुस्तक அந்த 8வது அதிகாரம் उसके 8वां अध्याय அந்த 7வது வசனம் 7वां वचन चाहे तेरा बाग पहले छोटा ही रहा हो परंतु अंत में तेरी बहुत बढ़ती होती। கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துக்காக தந்த வாக்குத்தத்த வசனம் परमेश्वर हमारे लिए साल के लिए दिया हुआ वचन உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும்। चाहे तेरा बाग पहले छोटा ही रहा हो परंतु अंत में तेरी बहुत बढ़ती होगी। துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்। शुरुआत भले ही अल्प हो लेकिन अंत उसका बहुत ही बहुतायत से होगी। அற்பமான ஆரம்பம் तुच्छ आरंभ ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் भले आरंभ तुच्छ हो முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு लेकिन उसका अंत बहुतायत से बढ़ती होगी बोलकर परमेश्वर का वचन हमको दिया இந்த गया। வருஷத்தின் ஆரம்ப நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை அற்பமா இருக்கிறது என்று கவலைப்படுகிறீர்களோ கர்த்தர் அறிந்திருக்கிறார்। इस साल की शुरुआत में आप लोग कितने लोग अपने मन में सोच रहे हो कि मेरा जीवन कितनी तुच्छ आरंभ हुआ है, इसे परमेश्वर जानता है। உங்கள் வாழ்க்கை ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் भले आपका जीवन का आरंभ तुच्छ हो இந்த வருஷத்தின் ஆரம்பம் ஒருவேளை அற்பமா இருந்தாலும் भले ही इस साल का आरंभ बड़े ही तुच्छ हो முடிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமா இருக்கும்। लेकिन इसका अंत जो है बड़ी संपूर्णता से होगी। சம்பூர்ணம் என்பது திருப்தியை குறிப்பிடுகிறது। संपूर्ण का मतलब ये है संतुष्टपन। வேதத்தில் अनेक சம்பவங்கள் இந்த அற்பமாய் நினைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்க முடியும்। पवित्र शास्त्र में कई लोगों का जीवन जो तुच्छ में आरंभ हुआ ऐसे कई घटनाएं पढ़ सकते हैं। அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்। जो भी कोई तुच्छ माने गए वो सब आशीष पाएंगे। அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாரையும் அற்பமாய் நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்। इसलिए परमेश्वर हमसे भी कहता है हम किसी को तुच्छ न समझें। எல்லாரும் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினால हर कोई परमेश्वर के रूप अनुसार बनाए जाने के कारण தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரையும் நாம் யாரையும் அற்பமாய் நினைக்க கூடாது। परमेश्वर के लोग हम किसी को तुच्छ न समझें। வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் उत्पत्ति की पुस्तक 29वां अध्याय 17-18 வசனத்தை வாசியுங்கள்। 17 और 18 पढ़िए। ஆதியாகமம் 29வது அதிகாரம் 18-19 उत्पत्ति 29वां अध्याय 17 और 18। யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான்। அதற்கு லாபான், நான் அவனை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரிக்கிறது என்றான்। 31வது வசனம் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார்। ராகேலும் மலடியாயிருந்தாள்। லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு लिया अप्रिय यहोवा ने देखा कि लिया अप्रिय हुई அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார்। तब उसने उसकी कोख खोली ராகேலோ மலடியாயிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது। पर राहेल बांझ रही। ராகேலோ மலடியாயிருந்தாள், राहेल बांझ रही। லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், लिया अप्रिय हुई, ராகேல் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்தார்। राहेल बांझी रही। எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம்। हम सब जानते हैं யாக்கோபு याकूब தன் மாமா வீட்டுல போயிருந்தான்। अपने ससुर जी के घर गया रहता था। அவன் மாமாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள்। उसके ससुर जी के 2 बेटियां, மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல்। बड़ी वाली का नाम लिया और छोटी वाली का नाम राहेल। இப்போ யாக்கோபு மாமா வீட்டுல ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது अभी ये याकूब जब अपने मामा के घर बकरी चरा रहा था, மாமா பிள்ளை ராகேல் ரொம்ப அழகா இருந்தா பாக்க। उसमें से मामा की लड़की में से जो छोटी वाली थी राहेल, वो बड़ी रूपवती और सुंदर थी। இப்போ ராகேலை யாக்கோபு விரும்புகிறார்। अब ये याकूब को जो है उस राहेल पसंद आई। ராகேலை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு விரும்புகிறார்। याकूब ने सोचा कि मैं राहेल से शादी कर लूं। ஆனால் யாக்கோபு லாபானிடத்தில் இதை குறித்து பேசும்போது लेकिन जब याकूब ने अपने मामा जी के पास इस बात को कहा, யாக்கோபு மாமா याकूब की मामा நீ என்னிடத்தில் 7 வருஷம் ஆடு மேய்த்தா நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார்। तो कहा कि तू यदि मेरे पास
7 वर्ष मेरी सेवा करेगा तो मैं अपनी छोटी बेटी राहेल से तेरा शादी करूंगा। 7 வருஷம் ஆடு மேய்த்தார். 7 साल उसने भेड़ बकरी चराया। 7 வருஷம் ஆடு மேய்த்த பிறகு யாக்கோபுக்கு திருமணம் நடக்குது. 7 साल भेड़ बकरी चराने के बाद उसकी शादी हुई। திருமணத்துக்கு முன்பு மணப்பெண்ணை பார்க்கவில்லை யாக்கோபு. शादी के पहले कभी उसने दुल्हन को देखा नहीं। அந்த திருமணம் முடிந்த போது जब शादी हुआ யாக்கோபு தன் மனைவியை பார்க்கிறார். याकूब अपनी पत्नी को देखा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, லேயாள் கூச்ச பார்வை உள்ளவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिया जो है दूसरी आंखें थी, அவளுடைய கண்கள் கூச்ச பார்வை உள்ளதா இருந்தது. उसकी आंखें जो है धुंधली थी। அவளுடைய கண்ணு வந்து கூச்ச பார்வை. उसकी आंखें धुंधली थी। அப்ப கண்ணு வந்து சில ஆட்களுக்கு மாறு கண்ணு சொல்லுவாரு. ऐसे कुछ लोगों का आंखें जो है ऐसे तिरछा होता है। அதே போல இவளுடைய கண்ணோட கூச்ச பார்வை. उसी तरह उसकी आंखें भी धुंधली थी। அப்ப யாக்கோபுக்கு கோபம் வருது. अब याकूब को बहुत गुस्सा आया। ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன். उसने कहा अपने मामा से कि मैंने राहेल के लिए तो आपकी सेवा की थी 7 साल, நீ எனக்கு இப்படி வஞ்சனை செய்தது என்ன? लेकिन आपने मुझे क्यों ऐसा फंसाया? மாமா சொல்றாரு, जब मामा ने कहा உனக்கு ராகேல் தான வேணும், तुझे राहेल ही तो चाहिए ना, இன்னும் ஒரு 7 வருஷம் என் வீட்டுல இரு, और 7 साल तू मेरी सेवा कर, ராகேல் உனக்கு திருமணம் செய்து தருவேன் என்றார். मैं तेरा शादी राहेल से करा दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் திருமணம் நடந்தது. लिया और याकूब का शादी हुआ। லேயாள் யாக்கோபுடைய அன்பை எதிர்பார்த்திருப்பாள். लिया जो है याकूब का प्रेम चाहती थी। வேதத்தில் ஒன்றொன்றாக வாசிப்பீர்களேயானால், यदि आप एक एक वचन पढ़ते जाओगे, மூத்த மகன் பிறந்தான், ரூபன் என்று பெயர் வைத்தாள். बड़ा बेटा हुआ, पहला रूबन करके नाम रखा। இப்பொழுது என் புருஷன் என்னோடு சந்தோஷமா இருப்பான் என்று நினைத்தாள். सोचने लगी कि मेरा पति जो है मुझसे बहुत प्रेम से रहेगा। அப்படி லீலா எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा एक एक लिखा गया है। லேயாளுக்கு 6 குமாரர்கள் பிறந்தார்கள். लिया के 6 पुत्र हो गए। 6 குமாரர் ஒரு குமாரத்தி 7 பிள்ளைகளை பெற்றாள் லேயாள். लिया ने 6 बेटों और एक बेटी को जन्म दिया। 7 வருஷம் யாக்கோபு லேயாளோட வாழ்க்கை நடத்துகிறார். 7 साल लिया के साथ याकूब ने जीवन बिताया। ஆனா இந்த யாக்கோபுடைய இருதயம் லேயாளோட இல்ல. लेकिन याकूब का मन लिया के साथ नहीं था। அங்கதான் வீட்டுக்குள்ள இருக்கான், घर के अंदर ही रहता है, அங்கதான் ஆடு மேய்க்கிறான், वही भेड़ बकरी चराता है, மனைவியோட தான் இருக்கிறான். पत्नी के साथ ही रहता है। லேயாளுக்கு 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். लिया के 7 बच्चे हुए, ஆனா இருதயம் முழுவதும் ராகேல் மேல இருக்கிறது. लेकिन उसका पूरा मन राहेल पर। அப்ப ராகேலுக்காக வேத 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். और 7 साल वो राहेल के लिए भेड़ बकरी चराने लगा। லேயாள் நினைக்கிறாள், अब लिया ने सोची, நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன், मैंने एक लड़का जन्म दिया, இனியாவது என் புருஷன் என்னை நேசிப்பாரா? अभी तो भी मेरा पति मेरी ओर फेरेगा। புருஷனுடைய இருதயம் மாறல, लेकिन पति का मन नहीं बदला। அவருடைய இருதயம் ராகேல் மேல இருக்கிறது. उसका मन पूरी तरह से राहेल पर था। இரண்டாவது ஒரு குமாரனை பெற்றாள். दूसरा एक पुत्र जन्म दिया, இனி என் புருஷன் என்னோடு கூட வாசம் பண்ணுவார். अभी तो भी मेरा पति मेरे पास रहेगा। நீங்க வாசிக்கிறீங்களாங்க, यदि आप पढ़ोगे, 6வது குமாரனை பெறும்போது கூட அந்த வார்த்தை தான் சொல்லுகிறார். 6वां पुत्र को जन्म देते समय भी उसने वही कहा है, நான் என் புருஷனுக்கு 6வது குமாரனை பெற்றேன், मैं अपना पति के लिए 6वां पुत्र जन्म दिया है। இனியாவது என் புருஷன் என்னோடு வாசம் பண்ணுவார். अब तो भी मेरा पति मेरे साथ रहेगा। அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் उसकी सारी इंतजार புருஷனுடைய அன்புக்கு அவருடைய இருதயம் ஏக்கிக் கொண்டிருந்தது. पति का प्रेम के लिए उसका मन तड़प रहा था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको भी देखता है। அவருடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை, उसके जीवन में खालीपन, அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு காரியம், उसके जीवन में आनंद न होने की निराश भरी जीवन। இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கத்திலே ऐसी विपत्ति परिस्थिति में தேவனுடைய பிள்ளைகள் திருமணம் என்று சொல்லும் போது जब शादी करके कुछ कहा जाता है, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, குணசாலியான ஸ்திரீ குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, आदरणीय स्त्री के बारे में लिखा गया है, அந்த ஸ்திரீயுடைய இருதயம் அந்த புருஷனை நம்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. आदर्श स्त्री का मन अपने पति पर रहता है, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், पति का मन उस पर भरोसा रखता है। ஒரு புருஷனுடைய இருதயம் அந்த மனைவி மீது நம்பிக்கை வைக்கிறது. किसी पति का मन जो है अपने पत्नी पर भरोसा रखता है। நம்பிக்கை தான் வாழ்க்கை, भरोसा ही जीवन है। நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. जिस जीवन में भरोसा नहीं है वो जीवन ही नहीं है। இவனுக்கு லேயாள் என்னமாக தோன்றவில்லை. अब ये लिया को उसे लिया कोई भरोसा की योग्य न लगी। லேயாளோடு வாழ்கிறான், குடும்பம் நடத்துகிறான். लिया के साथ ही रहता था, परिवार भी
चला रहा था, இருதயம் முழுவதும் ராகேல் மேல இருக்கிறது. लेकिन मन पूरा राहेल भरी हुई है। லேயா ஒவ்வொரு நாளும் புருஷனுடைய அன்புக்காக ஏங்குகிறாள். हर दिन लिया जो है अपना पति का प्रेम के लिए तड़प रही थी। புருஷன் என்னோட கூட இருப்பாரா? क्या मेरा पति मेरे साथ रहेगा? இப்படி புருஷன் என்னோட வாசம் பண்ணுவார். अब भी मेरा पति मेरे साथ आएगा? இப்படி சொல்லி சொல்லி 6 பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தாள். ऐसे बोल बोल कर 6 बच्चों का नाम दी। ஆனா யாக்கோபுடைய அன்பு ராகேல் மேல தான் இருந்தது, எல்லாம் லேயா மேல வரவில்லை. लेकिन याकूब का प्रेम जो है केवल राहेल पर ही था, बल्कि लिया की और फेरा नहीं। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ராகேல் ये राहेल திருமணம் முடித்து கொடுத்த போது जब राहेल को शादी करा कर दिया उसे, இந்த ராகேல் லேயா கூச்ச பார்வை உள்ளவனாய் இருந்தபடியினால் लिया धुंधली आंखें थी इसलिए எழுதப்பட்டிருக்குது ராகேல் லேயா அற்பமாய் எண்ணப்பட்டாள். लिया अप्रिय हुई। லேயா அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். जो लिया तुच्छ समझी जाती थी, इसे परमेश्वर यहोवा ने देखा। கர்த்தர் கண்டு ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि यहोवा ने राहेल की बाँझ को बंद कर दिया। கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमको भी देखता है। நீங்கள் அற்பமாய் மற்றவர்கள் உங்களை நினைத்தாலும் भले आपको कोई तुच्छ समझे, உலகத்தில் யாரும் உங்களை காணவில்லை என்று நினைத்தால், भले इस दुनिया में कोई भी आपको न देखे, நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் காண்கிறார். आप जो तुच्छ समझे जाते हैं, इसे परमेश्वर यहोवा देखता ஒரு है। பெரிய கூட்டு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்களாக இந்த குடும்பம் யாக்கோபின் குடும்பம். याकूब का परिवार बड़े एक जॉइंट फैमिली में झुंड में रहे हुए लोग हैं। லேயால் அற்பமாய் எண்ணப்படுவதை குடும்பத்திலே யார் காணவில்லை தெரியவில்லை. लिया जो तुच्छ समझी जाती थी, इसे परिवार के लोगों ने ध्यान दिया या नहीं, इसका कोई पता नहीं। ஆனால் லேயால் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் பார்த்தார். लेकिन लिया तुच्छ समझी जाती थी, इसे यहोवा ने देखा। ஏனென்றால் क्योंकि வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கண்ணை உண்டாக்கினவர் நான், आंखों को मैंने बनाया है, காதை உண்டாக்கினவர் நான், कान को मैंने बनाया है, குருடனை உண்டாக்கினவர் நான், செவிடனை உண்டாக்கினவர் நான், ஊமையை உண்டாக்கினவர் நான். अंधों को भी मैंने ही बनाया, बहरों को भी मैंने ही बनाया, गूंगा को भी मैंने ही बनाया हूँ। எல்லாரையும் உண்டாக்கினவர் நான் தான். सबको मैंने ही बनाया हूँ। அங்கவீனர்களை உண்டாக்கினவரும் நான் தான். अपंग लोगों को भी मैंने ही बनाया हूँ। எல்லாரையும் தேவ சாயலுடைய உண்டாக்கினார். सब लोगों को परमेश्वर ने अपने रूप के अनुसार बनाया है। எந்த அங்கவீனமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை ஆரோக்கியமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். लेकिन बिना किसी कमी के, अपंगपन के परमेश्वर ने हमको संपूर्ण रीति से बनाया है। இப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அங்கவீனமான மனுஷிகளை பார்க்கும்போது அற்பமாய் எண்ணக்கூடாது. ऐसे होते समय परमेश्वर के लोग किसी अपंग लोगों को या किसी कवि लोगों को देखकर तुच्छ नहीं समझना है। அப்படிப்பட்டவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் அவர்களை உண்டாக்கிய கர்த்தரை அற்பமாய் எண்ணுகிறார்கள். वैसे जो कोई दूसरे को तुच्छ समझते हैं, वे लोग बनाया वो परमेश्वर को तुच्छ जानते हैं। லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். लिया जो अप्रिय हुई, इसे परमेश्वर यहोवा ने देखा। அதனால கர்த்தர் ராகேலின் கர்ப்பத்தை அடைத்தார். इसलिए परमेश्वर ने राहेल का कोख बंद कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, ஒரு குணசாலியான ஸ்திரீயுடைய புருஷனுடைய இருதயம் தன் மனைவியை நம்புகிறது. एक आदर्श स्त्री का पति उस अपनी पत्नी पर भरोसा रखता है। அதே சமயத்தில் வேதத்தில் எழுதப்பட்ட நிபந்தனை, पवित्र शास्त्र में बताए गए शर्त क्या है? திருமணம் என்று முடியும் போது जब शादी हो जाती है, புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார். पति जो है अपना माँ पिता को छोड़कर अपनी पत्नी के साथ रहता है। தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார். पति माँ और पिता को छोड़कर अपने पत्नी के साथ रहता है। இது வேதத்தின்படி ஒரு ஒழுங்கு. ये परमेश्वर के द्वारा बताया गया एक नियम है। வேதத்தின்படி ஒரு ஒழுங்கு. यही है बाइबल के अनुसार बताया गया हुआ नियम। இதை கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். ये परमेश्वर के लोग उसे अपने अंदर रख लेना है। அதனால ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். इससे ज्ञानी बनना है। உலகத்தில் திருமணம் எல்லாருக்கும் முடிகிறது. दुनिया में सबका शादी होता है, ஆனா இன்னைக்கு அநேக பெந்தைகோஸ்தே வட்டாரங்களிலே लेकिन इस पेंटेकोस्त की सभा में இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அது மிகவும் கடினமான ஒரு காரியம். ऐसी बातों को जब देखते हैं तो बहुत ही कठिन बात लग रही है। ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா यदि आप स्टेटस में देखोगे, அவங்க புருஷ மனைவி தான். वो दोनों पति पत्नी हैं। அது போட்டுப்பாங்க, மை லவ்லி டியர், लिखेंगे मेरा प्रिय, மை டார்லிங், मैं डार्लिंग, மை ஹப்பி. मैं हब्बी। ஹப்பினா என்னன்னு தெரியாது எனக்கு. पता नहीं हब्बी का मतलब क्या होता है। திடீர்னு ஒரு நாள் மொபைல்ல பார்த்தேன், अचानक एक दिन एक मोबाइल में मैंने देखा ஹப்பி வந்துச்சு.
हब्बी करके आया। ஹப்பினா யாரு? कौन है हब्बी? ஆனா பதிலே சொல்லு. उसने कुछ जवाब ही नहीं दिया। சரி பரவாயில்ல, ஆண்டு நமக்கு ஒரு நாள் புரிய வைப்பாரு. ठीक है, एक दिन परमेश्वर हमको भी समझाएगा। ஒரு நாள் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். एक दिन स्टेटस में देखा, அது போட்டு ऐसा डाल के மை டியர் லவ்லி ஹப்பி लिखा गया था कि मेरा प्रिय हब्बी। இதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல போட வேண்டிய அவசியமே இல்ல. ये सब कुछ स्टेटस में डालने की जरूरत नहीं है। நீங்கள் புருஷன் மனைவி என்பது தேவ சமூகத்திலே பசுத்த ஆவியானவர் தீர்மானம் பண்ணி நிர்ணயித்து வைத்திருக்கிறார். आप दोनों पति पत्नी हो, इसे परमेश्वर के सम्मुख में निर्णय किया गया है। அப்படிதான் தேவன் நியமித்தது, இணைத்தது, தேவனுடைய பார்வையில் புருஷன் மனைவியாய் நீங்கள் உண்மையாய் வாழ்ந்தால் போதும். इसलिए परमेश्वर की नजर में आप लोग पति पत्नी बनकर सच्चाई में रहे, वही काफी है। வீட்டுக்குள்ள ஆயிரம் சண்டை சச்சரவு வச்சுட்டு வெளியே ஹப்பி சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. घर के अंदर हजार झगड़ा करते हुए बाहर केवल हब्बी करके बताने से कोई मतलब नहीं। படித்தவங்களுக்கு அழகு இல்ல, पढ़े हुए लिखों के लिए सुंदरता नहीं है। படிச்சவங்க அப்படி போறாங்க. पढ़े लिखे लोग ऐसे करते हैं। அது படிச்சவங்களுக்கு அழகு இல்ல. वो कोई पढ़े लिखे लोगों के लिए कोई अर्थ नहीं है। எல்லாம் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படித்து முட்டாள். ये सब दुनिया में कहावत है कि पढ़ लिखकर मूर्खता। அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, உலகத்துக்கு காட்டணும். प्रेम से रहो, आनंद से रहो, लेकिन दुनिया को नहीं बताना। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग லேனா கூச்சமாவியா இருக்கிறாள் என்று சொல்லி லே அவன் அப்பமாய் நினைக்கிறாள். लिया धुंधली आंखें की थी बोलकर लोग उसे अप्रिय समझते थे। 7 வருஷம் யாக்கோபோடு வாழ்க்கை நடத்தினார். ஆனா யாக்கோபுடைய அன்பு லேயாவுக்கு கிடைக்கவில்லை. 7 वर्ष लिया ने परिवार चलाया, लेकिन याकूब का प्रेम लिया को नहीं मिला। இது 7 வருஷம் அன்புக்காக ஏங்கி 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 உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் என்பது அவளுக்கு தான் தெரியும். केवल लिया जानती है कि वो 7 साल किस तरह पति का प्रेम के लिए वो तड़प रही थी। குடும்பமாய் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், जो लोग परिवार में जुड़े हुए हैं आप लोग, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமே, ஆனாலும் यदा कदाचित आपके भी जीवन में ये समस्या हो, அது உண்மையான அன்பு என்று ஒன்று இல்லை விட்டால் உங்களுடைய இருதயத்தில் எவ்வளவு வேதனை வரும் என்பதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். यदि सच्चा प्रेम न हो तो हमारे मन में कितनी दुख पहुंचाती है, इसे आप लोगों ने अनुभव किया होगा। கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அன்பு ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். लेकिन परमेश्वर के लोग हमारा प्रेम परमेश्वर यहोवा पर होना है। ஆண்டவர் மீது நம்முடைய அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். परमेश्वर यहोवा पर अपना प्रेम अधिक होना है। சூலமித்தியார் சொல்கிறாள், सुनेमित्यूस कहती हैं, நான் என் நேசருடையவள், என் நேசர் எனக்கு உரியவள். मैं अपनी प्रिय की हूँ और मेरा प्रिय मेरा है। சிலர் அந்நியர்களை பார்க்கும்போது அற்பமாய் நினைக்கிறார்கள். कुछ लोग अपंग लोगों को देखते समय बड़े तुच्छ समझते हैं। சிலர் கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தா அற்பமாய் நினைக்கிறார்கள். कुछ लोग जो काला रंग के होते हैं उनको देखते समय बहुत तुच्छ समझते हैं। யாரும் தூங்க கூடாது, कोई सोना नहीं है। தூங்க கூடாது. மணி இப்ப 8:45 ஆகுது. अभी केवल 9:15 बजा है। ராத்திரி 12 மணிக்கு நினைச்சிட்டு தூங்குறாங்க. रात को 12 बजे समझकर कोई सो नहीं जाए। காலையில 9. ये सुबह 9 बजे है। அதனால इसलिए நான் என்ன சொன்னேன், अभी मैंने क्या कहा, சூலமித்தியார் சொல்கிறாள், सुनेमित्यूस कहती है, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னுங்கிறார். कहती है मैं काला रंग की तो हूँ लेकिन बहुत सुंदर हूँ। சிலர் சொல்லுவாங்க கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அற்பமா நினைக்கிறார்கள். कुछ लोग काला रंग बोलकर वो तुच्छ समझते हैं। ஒரு ஊழியக்காரர் சொன்னார், एक सेवक ने कहा, எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு நல்லாவே படைச்சாரு, मेरे लिए परमेश्वर ने सब कुछ अच्छा बनाया है, என் மூக்கு மட்டும் சப்பையா படைச்சு வச்சுட்டாரு. लेकिन मेरा नाक थोड़ा चपटा कर दिया। என் மூக்கு மட்டும் சப்பையா படைச்சு வச்சுட்டாரு. केवल मेरे नाक को थोड़ा चपटा कर दिया। அதுல என்ன நோக்கம் இருக்கும் தெரியல அப்படின்னாரு. पता नहीं उसमें भी क्या उद्देश्य है। அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். हर एक कामों में परमेश्वर एक मकसद रखा है। கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தா அவ்வளவு ஒரு ஏளனம். काला रंग वालों को देखने पर बहुत ही तुच्छ समझते हैं। கருப்பு काला, கருப்பு काला, அந்த ஒரு வெறுப்பு நமக்குள்ள வருது. वैसे एक घृणापन हमारे अंदर होती है। இது அற்பமா நினைக்கிறதுனால வருகிற வார்த்தைகள். ये सब घृणापन की बोली है। எல்லாரும் தேவ சாயல்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். सब कोई परमेश्वर के रूप अनुसार बनाए गए हैं। யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. किसी को तुच्छ नहीं समझना। எவர்களை அற்பமா நினைக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கை முடிவிலே சம்பூர்ணமாய் உள்ளது. जिनको आप तुच्छ समझते हो उनकी जीवन की अंत संपूर्णता में होगी। ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், केवल एक बात ध्यान में रखिए, நீங்கள் மற்றவர்களால் அற்பமா எண்ணப்பட்டால் यदि आप दूसरों के द्वारा तुच्छ समझे जाते हैं, முடிவு உங்களுடைய வாழ்க்கை சம்பூர்ணமாய் இருக்கும். आपका जीवन का अंत संपूर्णता
संपूर्णता होगी। நீங்கள் மற்றவர்களை அற்பமாய் நினைத்தால் यदि आप लोग दूसरों को तुच्छ समझोगे, எவர்களை நீங்கள் அற்பமாய் நினைக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கை முடிவிலே சம்பூர்ணமாய் இருக்கு. आप जिनको तुच्छ समझते हो उनकी जीवन का अंत संपूर्णता में अंत होगी। ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயம் இந்த லேயாளை போல யாருடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன். इसलिए हमारा मन जो इस लिया के समान परमेश्वर के प्रेम के लिए तड़पते रहना है। லேயாள் யாக்கோபுடைய அன்புக்காக எத்தனையோ வருஷம் ஏங்கி இருந்தார். लिया याकूब की प्रेम के लिए कितनी सालों से तड़प रही थी, ஆனா அத்தனை வருஷமும் லேயாள் அற்பமாகவே எண்ணப்பட்டாள். लेकिन उतना साल लिया जो है तुच्छ समझी जाती थी। அவள் வடித்த கண்ணீருக்கு அளவு இருந்திருக்காது. उसका बहाया हुआ आंसू का कोई हिसाब नहीं था। தேவனுடைய பிள்ளைகளால் எவ்வளவோ நிந்திக்கப்பட்டிருப்பாள். वो कितनी अपमान की गई होगी। எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, லேயாள் யாக்கோபுக்கு நாலாவது ஒரு குமாரனை பெற்றவள் யூதா என்று பெயர் வைத்தாள். लिया अपना पति के लिए चौथा पुत्र जन्म दी और उसका नाम यहूदा रखी। இந்த யூதா கோத்திரத்திலே தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளியே வந்தார். इस यहूदा गोत्र में ही हमारा परमेश्वर यीशु मसीह का जन्म हुआ। அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளின் கர்ப்பத்திலிருந்து இயேசு உலகத்திலே வந்தார். इस तुच्छ मानी गई में लिया के गोत्र में द्वारा ही परमेश्वर यीशु मसीह दुनिया में आया। தேவனுடைய பிள்ளை உன்னிடத்தில் காணப்படுகிற ஏதாவது ஒரு குறைவை பார்த்து மற்றவர் உன்னை அற்பமாய் நினைத்தார்கள். यदि तुम्हारे अंदर की कोई छोटी सी कमी के कारण यदि तुमको कोई तुच्छ मानता हो, அந்த ஒரு காரியம் இருதயத்தை வேதனைப்படுத்த கூடாது. वो बातें तुम्हारे मन को कोई खेद न पहुंचाए। எத்தனை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தால் भले कितनी खेदित करने वाली बातें आए, ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग उसे हमें आशीष का कारण समझना है। அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய ஆரம்ப வாழ்க்கை लिया जो तुच्छ समझी जाती थी और उसका आरंभ का जीवन, அவளுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उसके वंश को परमेश्वर ने आशीष किया। அவளுடைய 6 குமாரர்களுக்கு उसको 6 बेटे थे, 6 குமாரர்கள் 6 बेटे। 4வது குமாரன் யூதா. चौथा बेटा का नाम यहूदा। இந்த யூதாவுடைய வம்ச வழியிலே தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். इस यहूदा के वंशावली में ही यीशु मसीह का जन्म हुआ। அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளின் குமாரனை ஆசீர்வதித்து உலக ரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். जो तुच्छ मानी जाती थी उस लिया के गोत्र के द्वारा ही परमेश्वर यीशु मसीह का जन्म हुआ। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாய் இருந்தால் भले आपका जीवन का आरंभ तुच्छ हो, உன் வாழ்க்கையின் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கு. लेकिन आपका जीवन का समाप्त बड़ी बहुतायत से होगी। இந்த வருஷத்தின் ஆரம்பம் உனக்கு அற்பமாய் இருந்தால் इस साल का आरंभ भले ही तुच्छ लगे, தேவனுடைய பிள்ளை முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். लेकिन आपका अंत इस साल का अंत बड़ी संपूर्णता से होगी, इसे परमेश्वर यहोवा कहता है। உன் மூலமாய் கிறிஸ்து மகிமைப்படுவார். आपके द्वारा मसीह यीशु का नाम महिमा होगी। உன் பிள்ளைகள் மூலமாய் இயேசு மகிமைப்படுவார். आपके बच्चों के द्वारा यीशु का नाम महिमा होगी। இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் ஒன்றுமில்லை. यीशु के नाम को महिमा करने से बढ़कर और कोई आशीर्वाद इस दुनिया में नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க எந்த விதத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் परमेश्वर के लोग आज के दिन भले आप किसी भी कारण से तुच्छ समझे जाते हो, எந்த விதத்தில் உங்களை ஜனங்கள் அற்பமாய் நினைத்தார்கள் भले किसी भी बातों में आपको तुच्छ माने, சந்தோஷப்பட்டு காரியம் கொள்ளுங்கள். आनंदित होकर मग्न हो जाओ, ஏன்னா முடிவு சம்பூர்ணமாய் இருக்கு. क्योंकि आपका अंत जो है संपूर्णता में होगी। வேதனை வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, நீங்கள் வீடுகளில் போய் வாசியுங்கள். आप लोग अपने घर जाकर पढ़िए। 1 சாமுவேல் புத்தகத்தில் அன்னாளை குறித்து நம்ம எடுத்து வாசிக்கிறோம். पहले शमूएल की पुस्तक में हन्ना के बारे में हम पढ़ते हैं। அன்னாள் எடுத்து வாசிக்கிறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. हन्ना को संतान भाग्य नहीं था। அன்னாளுக்கு ஒரு புருஷனுக்கு 2 மனைவி. हन्ना के पति के 2 पत्नियां। அன்னாள் மூத்தவள், இளையவள் பெனினாள். हन्ना जो है बड़ी थी और उसकी सौतेली जो थी वो पनीना थी। அன்னாளுக்கு குழந்தை இல்லை. பெனினாளுக்கு अनेक பிள்ளைகள் இருந்தார்கள். हन्ना जो है, हन्ना को कोई संतान नहीं था, लेकिन पनीना को बच्चे थे। ஆனா அன்னாள் பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் போலும் என்று வேதனை வாசிக்க முடியும். ऐसा लगता है कि पनीना को कम से कम 10 बच्चे थे। ஏன்னா அன்னாளை திருப்திப்படுத்தும்படியாய் ஆறுதல்படுத்தும்படியாய் எல்கானா வந்து சொல்லும்போது क्योंकि हन्ना को जब वो तसल्ली देने के लिए उसका पति आता है एल्काना, அன்னாளே நீ ஏன் அழுதாய்? तब वो कहता है हन्ना तुम क्यों रोती हुई बैठी நீ है, ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? क्यों भोजन नहीं करती है? 10 குமாரர்களை பார்க்கில் நான் உனக்கு அதிகம் அல்லவா? क्या 10 पुत्रों से भी मैं तेरे लिए बहुत हूं ना? அப்ப நீ ஏன் அழுகிறாய்? तुम क्यों रो रही हो, ஏன் சாப்பிடாம இருக்கிறாய்? क्यों बिना खाए बैठी
हो। அப்ப 10 பிள்ளைகளை பார்த்து நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். मैं 10 बेटों से भी तुझे मैं बहुत प्रेम करता हूँ। அப்படி எல்கானா ஆறுதல் படுத்துகிறார். ऐसे एल्काना ने अपनी पत्नी को ऐसे तसल्ली दिया। அன்னாளுடைய இருதயம் ஆறுதல் அடையவில்லை. लेकिन हन्ना का मन में कोई चैन न हुआ। லேயாளுடைய இருதயம் புருஷனுடைய அன்புக்காக ஏங்கினது. लिया का मन अपना पति का प्रेम के लिए तड़प रहा था। ஆனால் லேயாள் புருஷனுடைய அன்பை கிடைக்கவில்லை. लेकिन लिया को अपना पति का प्रेम नहीं मिला। லேயாள் மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். लिया दूसरों के द्वारा तुच्छ समझी जाती थी। தேவனுடைய பிள்ளை நீ இன்றைக்கு மற்றவருடைய அன்புக்காக நீ ஏங்கி கொண்டிருக்கலாம். भले तुम आज के दिन दूसरों की प्रेम के लिए तड़प रहे हो, அந்த நீ ஏங்குகிற அன்பு உனக்கு கிடைக்காமல் போகலாம். भले तुम जो चाहते हो प्रेम दूसरों से न मिले, உன்னை அற்பமாய் நினைக்கலாம். भले कोई दूसरे आपको तुच्छ समझे। தாவீது சொன்னது போல जैसे दाऊद ने कहा, நான் சமாதானத்தை விரும்புகிறேன். मैं शांति को चाहता हूँ, அவர்களோ लेकिन वे நான் பேசும்போது मैं बातें करते समय எனக்கு யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். मेरे लिए युद्ध के यत्न करते हैं। அதாவது நான் சமாதானத்தை விரும்புகிறேன். मैं शांति चाहता हूँ, ஆனா அவங்க நான் பேசும்போது ஏதோ வார்த்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு சண்டை போட வர்றாங்க. लेकिन मैं जब बातें करने लगता हूँ तो किसी एक बात को लेकर मेरे से झगड़ा करने के लिए आते हैं। ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். यदि ऐसी भी परिस्थिति में आप रहते हो, அன்புக்காக ஏங்கலாம், प्रेम के लिए तड़प रहे हो, சமாதானத்தை விரும்பினாலும் சமாதானம் கிடைக்காமல் போகலாம். शांति को चाहते हो लेकिन शांति नहीं मिलता है, நீங்கள் நேராக அற்பமா எண்ணப்படலாம். भले आप कई लोगों के द्वारा तुच्छ समझे जाते हैं, தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீர்கள். लेकिन परमेश्वर के लोग बिल्कुल डरना नहीं। நீங்கள் அற்பமா எண்ணப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார். आप लोग जो तुच्छ माने जाते हो इसे परमेश्वर यहोवा देख रहा है। நீங்கள் அவமதிக்கப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார். आप जो अपमान किए जाते हो इसे परमेश्वर यहोवा देख रहा है। புருஷன் யாக்கோபுடைய அன்பு கிடைக்காவிட்டாலே भले पति याकूब का प्रेम उसे नहीं मिला, கர்த்தருடைய அன்பு லேயாளுக்கு கிடைத்தது. लेकिन परमेश्वर यहोवा का प्रेम इन लिवा को मिला। லேயாளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். लिया के बच्चों को परमेश्वर ने आशीष किया। அவருடைய சந்ததி மூலமாக கிறிஸ்து உலகத்திலே வந்தார். उसके वंश के द्वारा मसीह यीशु इस दुनिया में आया। கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு லேயாளின் கர்ப்பத்தில் பிறந்த யூதா கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். मसीह इस दुनिया में आने के लिए लिया के कोख में जन्म हुआ यहूदा गोत्र को परमेश्वर ने चुन लिया। அற்பமாய் எண்ணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை முடிவிலே சம்பூர்ணமாய் திருப்தியாய் நுழைந்திருக்கு. जो तुच्छ समझे जाते हैं परमेश्वर के लोग आपके जीवन की अंत संपूर्णता में होगी। நீங்க अन्नाளை குறித்து நாம் வாசிக்கிறோம். आज अभी अन्ना के बारे में यहाँ पर पढ़ते हैं। अन्नाளுக்கு ஒரு குழந்தை இல்லை. अन्ना बांझी थी, अन्नाளை பெண்ணால் வேதனைப்படுத்தினார். अन्ना को पनीना चिढ़ाती थी, நிந்தனையான வார்த்தைகளை சொல்லுகிறார். निंदा भरी बातें बोलती थी। अन्नाள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறார். अन्ना बिना खाए रोते हुए बैठती थी। ஒரு நபர் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்க வேண்டுமானால் यदि कोई व्यक्ति बिना खाए रोते हुए बैठा हो, இருதயம் எவ்வளவு காயப்பட்டிருக்கு. इसका मतलब उसके मन कितनी घायल हुआ है, மனம் கசந்து போனாய். उसका मन में कड़वापन हुआ है, வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கு. उसको अपने जीवन से नफरत हो गई थी, உள்ளுக்குள்ள நிம்மதி இல்லை. उसके मन में शांति नहीं, மனம் கசந்து வாழ்க்கை வெறுத்து अपने போயிருக்கு. मन की कड़वापन से अपने जीवन से नफरत करने लगी। கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு சொல்லுகிறார். परमेश्वर के सम्मुख में घुटना टेककर बोलने लगी, ஆண்டவரே, हे यहोवा, நான் உம்முடைய அடியாள் ஐயா. मैं तुम्हारी दास हूँ प्रभु, நான் உம்முடைய அடியாள். मैं तेरी दासी हूँ, நான் சிறுமைப்பட்டவள் ஆண்டவரே. मैं बहुत ही दीन हूँ प्रभु, நான் உம்முடைய அடியாள். मैं तुम्हारी दासी हूँ, சிறுமைப்பட்டவள். मैं दीन हूँ, என் சிறுமையை நீ கண்ணோக்கி பாரு. मेरे दीनता पर दया कर प्रभु, என் சிறுமையை நீ கண்ணோக்கி பாரு. मेरे दीनता पर दृष्टि कर, என்னை மறந்துடாதே ஐயா. मुझे भूल नहीं जाना यहोवा, என்னை மறந்துடாதே ஐயா. मुझे भूल न जाना, என்னை கண்ணோக்கி பாரு. मुझ पर अपना आंखें फेर ले, என்னை நினைத்தரு. मुझे भी स्मरण कर, என் இருதயம் மனக்கிலேசத்தினால் நிறைந்து போயிருக்கிறது. मेरा मन व्याकुलता से भरी हुई है, என் இருதயம் விசாரத்தினால் நிறைந்திருக்கிறது. मेरा मन जो है व्याकुलता से भरी हुई है। உமக்கென்று தருவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. आपके लिए देने के लिए मेरे पास कुछ भी नहीं है प्रभु। அழுறா, தேவ சமுத்திரம் போய் அழுறா. परमेश्वर के समुद्र में जाकर रोती है, ஆண்டவரே, எனக்கு நிம்மதி இல்லை. हे यहोवा, मुझे शांति नहीं है, என் மனம் கிலேசத்தினால் நிறைந்து मेरा போயிருக்கிறது. मन क्लेश से भरा हुआ है, என் வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாய் मेरा இருக்கிறது. जीवन कड़वापन से भरी हुई है। ஆண்டவரே, நான் உம்முடைய அடியாள். हे प्रभु जी, मैं आपकी दासी हूँ, ஆண்டவரே, நான் சிறுமை हे நிறைந்தவள். प्रभु जी, मैं दीन स्त्री हूँ, ஆண்டவரே, என்னை மறந்துடாதே ஐயா. प्रभु जी आप मुझे भूल नहीं
जाना। என்னை கண்ணோக்கமாய் இரு. हे यहोवा अपनी आँख की दृष्टि मुझ पर लगा। என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. मुझे स्मरण कर ले यहोवा। உமக்கென்று தர வேண்டும் என்று சொன்னார். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. यदि आपके लिए कुछ देना चाहूं तो मेरे पास कुछ भी नहीं है। ஒன்று இருக்கு. केवल एक है। இருதயத்தை உடைத்தாய். मन को तोड़ दी। தேவ சமூகத்திலே தன் மன கிளேசங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாய். परमेश्वर के समुख पर अपनी सारा क्लेश उंडेल दी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। अपने பிள்ளைகள் கர்த்தர் நம்மிடத்தில் வெள்ளியை பொன்னையும் கேட்கிறவல்ல. परमेश्वर हमसे कोई सोना चांदी नहीं मांगता है। நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே உடைத்து ஊற்றும் போது जब हम अपने मन को परमेश्वर के समुख में तोड़कर उसे उंडेल देते हैं, ஆண்டவர் அவருடைய சிறுமையின் எளிமையை கண்ணோக்கி பார்த்து परमेश्वर उनकी दीनता को और दीनता पर स्मरण करते हुए அற்பமாய் காணப்படுகிற வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் முடிக்கிறார். जो तुच्छ समझे जाते हैं उनकी जीवन को परमेश्वर आशीष का जनक बनाता है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் நெஞ்சிலே விசாரங்கள் துக்கங்கள் கவலைகள் வந்து அடைக்கும் போது जब मेरी मन की व्याकुलता बहुत बढ़ जाती है, அந்த விசாரங்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் பெருகும் போது जब सारी व्याकुलता क्लेश और दुख बढ़ते जाता है, உம்முடைய வசனமே என்னை தேற்றுகிறது. आपका वचन ही मुझे तसल्ली देता है। உம்முடைய வசனமே என்னை தேற்றுகிறது. आपका वचन ही मुझे चलाता है। அண்ணாவுடைய துக்கத்தை மாற்ற புருஷனால் முடியவில்லை. हन्ना का दुख को पति दूर नहीं कर पाया। அண்ணாவுடைய இருதயத்தை நெஞ்சை துக்கம் அடைக்கிறது. हन्ना के मन में आकर वो एक दुख घेर लिया। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी अवस्था में ஒரு மனுஷனுடைய நெஞ்சை துக்கம் அடைக்கும் போது जब किसी व्यक्ति के मन में आकर दुख घेर लेता ஒரு है, மனுஷனுடைய இருதயத்தை விசாரங்கள் அடைக்கும் போது जब किसी मन में आकर दुख भर जाता है, மனுஷனுடைய ஆறுதலான வார்த்தைகள் மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. किसी दूसरे की इंसान की बातों से कोई तसल्ली नहीं पाता। நெஞ்சை அடைத்து கொண்டு வரும்போது जब मन को भर देने वाली बातें இருதயத்தை விசாரங்கள் நெருக்கும் போது मन की व्याकुलता से भर देता है, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து வாய் தரத்தில் அழுகிறீர்கள். यदि परमेश्वर के चरण स्थान में गिरकर मुंह खोलकर यदि रो पड़ोगे, அந்த உடையிற இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். उसी टूटा हुआ मन को परमेश्वर देखता है। கர்த்தர் உங்கள் அற்பமான சூழ்நிலையை மாற்றுவார். परमेश्वर आपकी तुच्छ भरी बातों को आपसे दूर कर देगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவ வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்க வேண்டும். परमेश्वर का वचन ही आपके पांवों के लिए दीपक बनना है। எவர்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறார்களோ அந்த வேத வசனம் தான் உங்கள் சிறுமையில் உங்களுக்கு ஆறுதலை உண்டாக்கும். जो कोई परमेश्वर के वचन को अधिक सा पढ़ते हैं, आप ही लोगों के लिए आपकी कंगालपन में वही वचन आपको चलाएगी। எவர்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் தான் வசனம் தங்கி இருக்கும். அவருடைய நடை பிசகாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். जो कोई परमेश्वर के वचन को अधिक सा ध्यान करते हैं, उनके मन में परमेश्वर का वचन बसा रहता है और वो अपने मार्ग में किधर टेढ़े मेढ़े नहीं होते हैं। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சாத்தானுடைய கண்ணியில் விழுந்து போகிறது. आज कई लोगों का जीवन जो शैतान की जाल में फंस जाता है। காரணம் என்னவென்றால் வேத வசனத்தின் வெளிச்சம் இல்லை. इसका कारण ये है कि परमेश्वर का वचन का ज्योति नहीं है। என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है मेरे लोग अनजान में ज्ञान न होने के कारण नष्ट हो रहे हैं। வேத வசனத்தின் அறிவு இருக்கும்போது சாத்தானுடைய கண்ணியை தேவனுடைய பிள்ளைகளால் புரிந்து கொள்ள जब முடியும். परमेश्वर के वचन की ज्ञान हो तो शैतान की जाल को पहचान सकते हैं। அப்படினால விசாரங்கள் நெஞ்சை அடைக்கும் போது इसलिए जो व्याकुलता हमारे मन को घेर लेता है, துக்கங்கள் நெஞ்சை அடைக்கும் போது जब दुख हमारे मन को घेर लेता है, நிந்தைகளும் அவமானங்களும் இருதயத்தை அடைக்கும் போது जब निंदा और अपमान हमारे मन को भर देता है, வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை இழந்து சிறுமியும் எளிமையானவள் நாம் என்ற அற்பமான நிறைவு நமக்குள்ள வரும்போது जब हम अपने आप को ही तुच्छ समझने लगते हैं कि मैं दासीन हूँ, मैं बहुत ही तुच्छ हूँ, ऐसे कहते समय தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் ஓடாதீர்கள். कहीं नहीं भागना, கர்த்தருடைய சமூகத்தில் விழுங்கள். केवल परमेश्वर की समुख में गिरना, இருதயத்தை உடைத்து வாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் பாவங்களை இறக்கி வையுங்கள். अपने मन को तोड़कर परमेश्वर की चरण स्थान में मुंह खोलकर रोकर अपने बोझ को हल्का कर लीजिए। கர்த்தர் உங்கள் சிறுமையை மாற்றுவார். परमेश्वर यहोवा की कंगालपन को दूर करेगा। அற்பமா எண்ணப்படுகிற வாழ்க்கையை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுவார். जो तुच्छ समझे जाते हो आपके जीवन को परमेश्वर भरपूरी रीति से आशीष करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் பாடும்போது சொல்கிறார், एक भक्त इसी गीत में कहता है, நெஞ்சை அடைக்கும் உந்தன் துக்கம் அஞ்சாதே கர்த்தர் முன் பார்க்கும்
मन को भर देने वाली बातें, दुख नेंजे अடைக்கும், दुख आकर मन को घेर लेता है, விசாரங்கள் நெஞ்சை அடைக்கும், व्याकुलता मन को भर देता है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் இருதயம் मेरा मन, என் இருதயம் துக்கத்தினால் நிறைந்து இருக்கிறது, मेरा मन दुख से भरा हुआ है, துக்கத்தினால் நிறைந்து दुख से भरकर என் இருதயத்தை பிளக்கிறது என்று சொல்லுகிறார்। मेरे मन को फाड़ दे रहा है। இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், और एक जगह पर दाऊद कहता है, நிந்தை என் ஈரலை பிளக்குது என்று சொல்லுகிறார்। निंदा जो है मेरे हृदय को छेद दी है, ஈரலை பிளக்குது, जो हृदय को छेद देती है। இந்த ஈரலை பிளக்குது, ये निंदा जो है हमारे हृदय को छेद देता है। துக்கங்கள் விசாரங்கள் இருதயத்தை பிளக்குது, दुख और व्याकुलता हमारे मन को छेद देता है। மன விசாரங்கள் நிறைந்து போய் இருக்கிறது। मन पूरी तरह से क्लेश से भरी हुई है। அண்ணா கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்து அழுதாள்। हन्ना परमेश्वर के समूह में जाकर गिर पड़ी और रोने लगी। அண்ணாவுடைய வாழ்க்கை அற்பமாய் இருந்தது। हन्ना का जीवन तुच्छ समझा जाता था। ஒரே வீட்டுல குடியிருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு 10 பிள்ளைகள்। एक ही घर में रहते हैं, परिणा को 10 बच्चे, அவளுக்கு ஒரு பிள்ளை இல்ல, लेकिन उसको एक बच्चा भी नहीं। தேவ சமூகத்துல விழுந்து அழுகிறாள்। परमेश्वर के समूह में गिरकर रोने लगी। கர்த்தர் சொன்ன வேதத்திலிருந்து கர்த்தர் அண்ணாவை நினைத்து அருளினார்। परमेश्वर का वचन कहता है, परमेश्वर ने हन्ना को स्मरण किया। அண்ணாவை கர்த்தர் நினைத்து அருளினார்। परमेश्वर यहोवा ने हन्ना को स्मरण किया। அண்ணா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார்। हन्ना गर्भवती होकर एक बालक को जन्म दिया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது। पवित्र शास्त्र में लिखा गया है, அண்ணா கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்று हन्ना गर्भवती होकर एक बालक जन्माया। அந்த குழந்தையை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வந்து उस बच्चे को कलीसिया भवन में ले आकर, அங்கே ஆலயத்துக்கு வருஷத்தோறும் வருவார்கள் ஆலயத்துக்கு। हर साल जब भवन में आते थे, அந்த குழந்தை பால் மறக்கப்பட்ட குழந்தையை வீட்டில் வைத்துவிட்டு वो बच्चा दूध पीने तक घर पर रखकर, அதற்கு பிறகு பிள்ளை எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு கொண்டு போகிறார்। उसके बाद बच्चे को उठाकर यहोवा के भवन में ले गई। தேவனுடைய ஆலயத்திலே பண்டிகை கொண்டாடி விட்டு यहोवा के भवन में त्योहार मनाने के बाद எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க। सब कोई अपने अपने घर चले गए। அண்ணா எல்கானாவும் हन्ना और एल्काना கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட தன் குமாரனை परमेश्वर यहोवा से मांग कर पा लिया हुआ उस बालक को தேவ சமூகத்திலே ஏழு இடத்துல விட்டு விட்டு போனார்கள்। परमेश्वर के समूह में एली के पास छोड़ कर गए। ஏழு இடத்துல விட்டுட்டு போனார்கள், பிரதான ஆசாரியரிடத்திலே। महायाजक एली के पास छोड़कर चले गए। கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார்। परमेश्वर ने मेरी निंदा दूर की है। அற்பமாய் எண்ணப்பட்ட என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார்। जो जीवन तुच्छ समझा गया था उसे परमेश्वर ने आशीष का कारण बनाया। கர்த்தரிடத்தில் கேட்டேன், मैंने यहोवा से मांगा, கர்த்தர் எனக்கு தந்தார்। यहोवा ने मुझे दिया। கர்த்தருக்காய் கொடுக்கிறேன்। यहोवा के लिए दे रहा हूँ। கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டு விட்டு போனார்। यहोवा के भवन में छोड़ कर गए। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா शमूएल नामक बच्चा கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான்। परमेश्वर के चरण में बढ़ने लगा। சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் सामुएल नामक बालक கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான்। परमेश्वर के चरण में बढ़ने लगा। கர்த்தருடைய சந்நிதியிலே மட்டும் வளரவில்லை, केवल परमेश्वर की संगति में नहीं, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पर लिखा गया है, அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்தார்। वो परमेश्वर और मनुष्य का प्रिय था। தேவனுடைய சந்நிதியில் வளர்ந்தான்। परमेश्वर की संगति में पाला गया। பிரதான ஆசாரியருக்கு பணிகளை ஊழியம் செய்து கொண்டிருந்தான்। महायाजक का सेवा टहल कर रहा था। கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்தான்। मनुष्य और परमेश्वर के लिए प्रिय बना। அல்லேலூயா। हालेलुया। 4 முறை பெயர் சொல்லி அழைக்கிறார் கர்த்தர் சாமுவேலை। 4 बार परमेश्वर ने शमूएल को नाम से पुकारा। எவ்வளவு பெரிய பாக்கியம்। कितनी बड़ा धन्य। ஒரு பிள்ளைக்காக அழுதாள், एक बच्चे के लिए रोई, ஆனால் பாட்டு பாடுகிறாள்। लेकिन गीत गाती है। ஒரு பிள்ளைக்காக அழுதாள், मैंने एक बच्चे के लिए रोया,
बांझी ये पद दूर होने के लिए रोई, மலடி என்று அற்பமாக நினைத்து ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை நினைத்து அழுதாள். बांझी कहकर जो तुच्छ माना गया था उस परिस्थिति से दूर होने के लिए रोई। கர்த்தர் கண்டார், लेकिन यहोवा ने देखा, அவன் वाயினால பாடுகிறாள். वो अपने मुंह से गीत गाती है। மலடி என்னப்பட்டவள் 7 பிள்ளைகளை பெற்றாள் என்று சொல்கிறார். बांझी कहा जाने वाली 7 पुत्र को जन्म दिया। ஹalleluya. हालेलुया। 7 என்பது சம்பூர்ணம். 7 संपूर्णता है। 7 என்பது திருப்தி. 7 संतुष्टपन है। தேவனுடைய ஆசீர்வாதம் திருப்தியானது. परमेश्वर का आशीर्वाद संतुष्ट है। தேவனுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமானது. परमेश्वर का आशीर्वाद में संपूर्णता है। இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அல்பமாய் இருந்தாலும், भले आज के दिन आपका जीवन तुच्छ माना गया हो, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் அல்லது வருஷத்தின் ஆரம்பம் அல்பமாய் இருந்தாலும், भले इस साल का आरंभ तुच्छ लगता हो, முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். लेकिन इसका अंत संपूर्णता होगी, यहोवा कहता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் மனுஷர்களாய் இருக்கிறோம். हम सब इंसान हैं। நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं நம்ம படிப்பறிவு இல்லாதவர்கள், हम पढ़े लिखे नहीं हैं, நமக்கு ஒண்ணுமே இல்லை உலகத்துல. हमारे लिए इस दुनिया में कुछ भी नहीं ஆனா है, கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर यहोवा ने हमको बच्चा दिया அந்த है। பிள்ளைகள் படித்து அறிவுள்ளவர்களாய் மாறி वो बच्चे जब पढ़ लिख कर ज्ञानवान बन जाते हैं, நம்ம புள்ள ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்தாள், जब अपना बच्चा जो है राष्ट्र में प्रथम आ जाए, அவனுக்கு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம். माता पिता क्या ही आनंद हो जाते हैं। நாம படிக்கல, मैं पढ़ा लिखा नहीं हूँ, ஆனா என் புள்ள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது. लेकिन मेरा बच्चा जो है राष्ट्र में प्रथम आया है। நான் படிக்காதவனுக்கு பரவாயில்லை, என் புள்ள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது. भले मैं पढ़ा लिखा नहीं हूँ, लेकिन मेरा बच्चा तो राष्ट्र में प्रथम आया है। தாய் தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறது. उस माता पिता का मन क्या ही आनंदित हो जाता அதே है। சந்தோஷம் தான் அண்ணனுக்கு இருந்திருக்கும். वही आनंद उस हन्ना को भी मिली। என் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. मेरा मन क्लेश से भरा हुआ என் है, இருதயம் மன கிளேசத்தினால் நிறைந்திருக்கிறது. मेरा मन दुख से भरा हुआ है। அவ்வளவு வேதனையும் நெருக்கமும் கஷ்டமும் கண்ணீரும் நிறைந்திருந்த இருதயம் उतनी वेदना दुख और आंसू से भरा हुआ उसका मन, இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார் ஆண்டவர். अब जब परमेश्वर ने उसे अपने लिए एक बच्चा दिया, வெளிநாட்டுக்கு இருந்த 10 பிள்ளைகள் ஒன்று கூட அப்படி இருந்தது வாசிக்கிறீங்க. पनीना के 10 बच्चे जो थे उसमें से बच्चे कैसे थे उसके बारे में लिखा नहीं गया है, அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் பிள்ளை लेकिन हन्ना को परमेश्वर ने दिया हुआ पहला बच्चा அது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வளர்ந்தது. वो परमेश्वर की सन्निधि में पलने लगा, அது பிரதான ஆசாரியருக்கு ஊழியம் वो செய்கிறது. महायाजक का सेवा टहल करने लगा। கர்த்தர் 4 முறை பெயர் சொல்லி அழைக்கிறார். परमेश्वर ने शमूएल को 4 बार नाम से पुकारा। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடந்தார். मनुष्य और परमेश्वर का प्रिय हुआ। இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் அன்னாளுக்கு கட்டளையிட்டு கொடுத்தார். इतना बड़ा परमेश्वर के मनुष्य को जन्माने का भाग्य उस स्त्री को मिला। மரியாதை பார்த்து ஜனங்க சொன்னார்கள். मरियम से लोगों ने कहा, இயேசு குறித்து சொன்னார்கள். यीशु के बारे में कहा, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. तुम्हें उठाया हुआ गर्भ धन्य है। அப்பதான் சொன்னாங்க, மரியாதை வாழ்த்துகிறார்கள். ऐसे ही मरियम का अभिनंदन करने लगे, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. तुझे उठाया हुआ गर्भ धन्य है। இப்படிப்பட்ட பூயான வார்த்தைகளை அன்னாரை குறித்து சொல்லியிருப்பார்கள். ऐसी आदर भरी बातें अन्ना को भी कहा होगा। எத்தனை வருஷம் பிள்ளைகள் நாம இருந்தார். भले कितने साल का बच्चा ना हो, எவ்வளவு நிந்தை அனுபவித்தார். कितनी निंदा उसने अनुभव किया, எவ்வளவு கண்ணீர் விட்டார். कितनी आंसू बहाया, எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டார். कितनी तुच्छ समझा गया। இன்றைக்கு பாருங்க, लेकिन आज के दिन देखिए, அவ பிள்ளை கர்த்தருடைய சந்நிதியில வளருது. उसका बच्चा परमेश्वर की सन्निधि में पल रहा அவ है। பிள்ளை பிரதான ஆசாரியருக்கு ஊழியம் செய்து. देखो वो बच्चा महायाजक का सेवा टहल कर रहा है। அவ பிள்ளை தேவனுக்கு மனுஷனுக்கு பிரியமா நடக்குது. देखो उसका बच्चा मनुष्य और परमेश्वर के लिए प्रिय है। எல்லாரையும் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடல. सबको परमेश्वर के नाम से नहीं पुकारा। அன்னாளின் பிள்ளையை கர்த்தர் 4 முறை பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். हन्ना के बच्चा को ही परमेश्वर ने 4 बार नाम से पुकारा। பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தில் சம்பவிக்க போற காரியங்களை சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். महायाजक के परिवार में जो होने वाला है उसे परमेश्वर ने शमूएल को बताया। இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞான திருஷ்டிக்காரனாய் சாமுவேல் மாறுகிறார். ऐसे एक बहुत बड़ा ज्ञान दृष्टि बन गया शमूएल। ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ராஜரீக அபிஷேகம் சாமுவேலுக்குள்ள இருந்தது. राजाओं को अभिषेक करने वाला एक राजगिरी अभिषेक उसके अंदर था। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அற்பமாய் இருக்கலாம். आज के दिन भले ही आपका जीवन निंदाजनक हो, உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். लेकिन आपकी वंश को परमेश्वर आशीष करेगा। லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். भले लिया तुच्छ समझी गई थी, லேயாளின் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். लिया का
गर्भ को परमेश्वर ने आशीष किया, அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उसके वंश को परमेश्वर ने आशीष किया, அவன் சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனாய் வந்தார். उसके वंशावली में ही यीशु मसीह का जन्म हुआ। அன்னாள் சிலுவைப்படுத்தப்பட்டிருந்தாள். अन्ना भी पीड़ित हुई थी, மன துக்கத்தினால் வேதனையினால் கிளேசத்தினால் நிறைந்து போயிருந்தாள். उसका मन दुख क्लेश से और पूरी तरह से व्याकुलता से भरी हुई थी। அவள் இருதயத்தை உடைத்து கர்த்தருக்கு சமூகத்தை उसने ஊற்றினாள். अपने मन को तोड़कर परमेश्वर के चरण में उतेर दी, ஆனால் கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதித்தார். लेकिन परमेश्वर ने उसके वंश को आशीष किया। அவளுடைய வாழ்க்கை அற்புதமா இருந்தாலே भले ही उसका जीवन तुच्छ मानी गई थी, கர்த்தர் அவளுக்கு கொடுத்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். लेकिन परमेश्वर ने उसको दिया हुआ बच्चे को आशीष किया। அந்த பிள்ளை தேவ சமூகத்திலே வளர்ந்தது. वो बच्चा परमेश्वर की संतति में पलने लगा, ஆசாரியனுக்கு பணிவிடை செய்கிறது. महायाजक का सेवा टहल करने लगा, மனுஷனுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது. मनुष्य और परमेश्वर का प्रिय हो गया, பின்னால் நடக்கக்கூடிய காரியங்களை முன்கூட்டி அறிவிக்கிறது. पीछे होने वाली बातों को पहले ही बताने लगा, கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது. यहोवा के द्वारा नाम से पुकारा गया। இஸ்ரவேலிலே முதல் ஞான திருஷ்டிக்காரன் இந்த சாமுவேல். इस्राएल में प्रथम ज्ञान दृष्टि ये शमूएल था। இஸ்ரவேலிலே முதல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின இந்த தேவ மனுஷன். इस्राएल में 2 राजाओं का अभिषेक किया हुआ ये शमूएल, ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் சாமுவேல். राजा के तत्व अभिषेक पाया हुआ शमूएल। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதித்து வாக்கை சம்பூர்ணமடை பண்ணுவார். परमेश्वर आपकी वंशावली को आशीष करके आपके बच्चों को आशीष करेगा। சமுதாயத்தின் நடுவிலே பலடிக்கு வாய் திறக்க முடியாது. समाज के बीच में भांजी स्त्रियां मुंह नहीं खोल सकते हैं, ஆனால் இந்த அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்ட போது लेकिन ये हन्ना जब आशीष पाई, துக்கத்தினால் நிறைந்திருக்கும் போது சொன்னார், என் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. जब वो दुखी थी तब बोलने लगी कि मेरा मन दुख से भरा हुआ என் है, இருதயம் கிளேசத்தினால் நிறைந்திருக்கிறது. मेरा मन क्लेश से भरा हुआ है। இருதயத்தை உடைத்து கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினார். लेकिन अपने मन को तोड़कर जब यहोवा के चरण स्थान में उतेर दी, கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்த போது परमेश्वर ने जब उसे एक बालक दिया, அவள் வாய் திறந்து சொல்கிறாள், वो अपना मुंह खोल कर कहती है, என் இருதயம் துக்கத்தினால் அல்ல, मेरा मन दुख से नहीं, என் இருதயம் வேதனையினால் அல்ல, मेरा मन वेदना से नहीं, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. मेरा मन यहोवा के कारण मग्न है। அல்லேலூயா, அல்லேலூயா, என் இருதயம் வேதனையினால் நிறைந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். आप लोग ये नहीं कहोगे कि मेरा मन वेदना से भरा हुआ है, என் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். मेरा मन दुख से भरा हुआ है करके नहीं कहोगे। என் இருதயம் என் நிந்தையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்ல மாட்டீர்கள். मेरा मन मेरी निंदा से भरा हुआ है करके नहीं कहेंगे। என் துக்கம் என் நிந்தை என் இருதயத்தை ஈரலை பிளக்கிறது என்று சொல்ல மாட்டீர்கள். मेरा मन में मेरा दुख और व्याकुलता हृदय को छेद दिया है बोलकर नहीं कहोगे। ஆரம்பம் அற்பமா இருந்தாலே भले ही शुरुआत तुच्छ हो, வருஷ முடிவிலே साल के अंत में தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் சொல்வீர்கள். आप लोग बड़े धैर्य से और गंभीरता से बोलोगे, இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. मेरा मन यहोवा के कारण मग्न है, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. मेरा मन यहोवा के कारण मग्न है, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. मेरा सिंह यहोवा के कारण ऊंचा हुआ है, என் வாய் என் பகையின் மேல் திறந்திருக்கிறது. मेरा मुंह मेरे शत्रुओं के विरोध खुल गया है। சமுதாயத்தில் வாய் திறக்க முடியாத நிலைமையில் அடைப்பட்டு நெருக்கப்பட்டிருந்த அன்னாள் जो हन्ना समाज में मुंह खोल नहीं सकती थी, मुंह बंद किए हुए परिस्थिति में बैठी थी, அன்னாளை கர்த்தர் கண்டார். हन्ना को परमेश्वर ने स्मरण किया। அதே கர்த்தர் இன்னைக்கு உங்களை காண்கிறார். वही यहोवा परमेश्वर आज के दिन आपको भी देख रहा है। இன்னைக்கு வாய் திறக்க முடியாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். भले आज के दिन आपका मुंह खोल नहीं सकते वैसे परिस्थिति में आप बैठे हो, ஆனால் நாள் வரும்போது लेकिन जब दिन आएगा தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாய் திறந்து சொல்வீர்கள். आप लोग मुंह खोल कर बोलोगे, என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது. मेरा मन यहोवा के कारण मग्न है, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. मेरा मन यहोवा के कारण आनंदित है, என் கொம்பு உயர்கிறது. मेरा सिंह ऊंचा हुआ है, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. मेरा मन यहोवा के कारण मग्न है, என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. मेरा सिंह यहोवा के कारण ऊंचा हुआ है, என்னுடைய வாயின் பகைஞர் மேல் திறந்திருக்கிறது. मेरा मुंह विरोधियों के विरोध खुल गया है। எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாள், ये सब कहने के बाद कहती है, கர்த்தர் சிறியவனை புழுவிலிருந்து எடுத்து यहोवा परमेश्वर छोटों को धूल से उठाकर, பெரியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி दरिद्र को कूड़े में से निकालकर, சிறியவனை புழுவிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து कंगाल को धूली से उठाकर, दरिद्र को भूरे में से निकालकर, அவர்களை பிரபுக்களோடு உட்கார
வைக்கிறார் उनको अधिपतियों के संग बिठाता है हालेलुया 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 अपने கண்களை காண்கிறது यहोवा की आंखें आपको देख रहा है वाक्य अल्पமா இருந்தாலே भले आपका जीवन तुच्छ क्यों ना हो वाक्य आरंभ अल्पமா இருந்தாலே भले आपका जीवन का आरंभ तुच्छ क्यों ना हो वाक्य வருஷத்தின் ஆரம்பம் அல்பமா இருந்தாலே भले इस साल का आरंभ तुच्छ क्यों ना हो முடிவு संपूर्णமா இருக்கு लेकिन अंत संपूर्णता होगी முடிவு திருப்தியா இருக்கு अंत संतुष्टपन होगी நீங்க வாய் திறந்து சொல்லுவீர்கள் आप लोग खुद मुंह खोलकर बोलोगे मेरे कत्तरकुल काय बोलुகிறது मेरा मन यहोवा के कारण मग्न है என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது मेरा सिंह यहोवा के कारण ऊंचा है என் பகைஞர் மேல் திறந்திருக்கிறது मेरा मुंह शत्रुओं के विरोध खुल गया है கர்த்தர் சிங்கங்களை புலிகளின் எடுத்து எறியவனை குப்பையில் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார்ந்தார் परमेश्वर कंगालों को धूल से उठाकर दरिद्रों को भूरे में से निकालकर अधिपतियों के संग बिठाता है हालेलुया 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 इंद्र का तो स्तोत्र परमेश्वर ने हन्ना की वंशावली को आशीष किया हन्ना की संतति की तरह आशीष हन्ना की वंशावली को परमेश्वर ने आशीष किया ये ज्ञान दृष्टि का हमने பெற்றீங்க बहुत बड़ा ज्ञान दृष्टि को जन्म दिया वो பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு கணம் கிடைக்கும் போது உங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் है जब आपके बच्चे को इतना आदर मिलते हुए आप देखोगे तो उससे बढ़कर क्या आनंद है ஒன்னு செய்யுங்க நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தோட सिर्फ एक बात ही आपको करना है यहोवा के चरणस्थान में अपने मन को तोड़कर उन दे देना கர்த்தருடைய ஆரம்பமா அற்பமான ஆரம்பத்தை அவர் திருப்தியான சம்பூர்ணமான ஒரு முடிவை உண்டாக்கும் आपके तुच्छ आरंभ को परमेश्वर संपूर्ण रीति से समाप्त करेगा वाक्य चलना முடிக்கிறேன் केवल एक वाक्य कहकर समाप्त करती है इतना வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं யோவான் सुविशेष 4 अध्याय अपने बीच में वासी यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 4 अध्याय को घर में जाकर पढ़िए அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ விட்டு வைக்கப்பட்டது वहां पर एक सामरी स्त्री के बारे में लिखा गया है அந்த சமாரிய நாட்டிலே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் और सामरी नगर में एक स्त्री है அந்த சமாரிய நாட்டில் உள்ள ஒரு ஸ்திரீ वो सामरी नगर की स्त्री தண்ணீர் எடுப்பதற்காக மத்தியான நேரம் ஊர் கிணறுக்கு வருகிறாள் पानी भरने के लिए गांव की कुएं में आती है सुनकर चले முடிக்கிறேன் வாக்குத்தத்த வசனம் எடுக்க வேண்டியிருக்கிறது प्रतिज्ञा वचन लेना है इसलिए जल्दी समाप्त करती हूं 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் 9 ஆகுது சாரி 9 बजे समाप्त करना था लेकिन 9:30 हो रहा है समारिया स्त्री तन्नी எடுத்து மத்தியானம் வருகிறார் वो स्त्री जो है दोपहर को पानी भरने के लिए कुएं के पास आती है எதற்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா ये सब मैं क्यों बता रही हूं அற்பமா இருக்குன்னு சொல்லி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க कोई चिंता मत करो कि मैं तुच्छ समझ जाती हूं மனுஷர்கள் அற்பமா நினைக்கிறார்கள் ஆனா அத ஆண்டு காண்கிறார் परमेश्वर मनुष्य तुच्छ समझते हैं इसे परमेश्वर यहोवा देख रहा है लेया अल्पमा எண்ணப்பட்டால் लेयाவை கர்த்தர் கண்டார் लिया तुच्छ समझी गई लिया को यहोवा ने देखा அன்புடைய இருதயம் மன क्लेशத்தினால் நிறைந்து போய் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருந்தார் கர்த்தர் அதை கண்டார் हन्ना का मन क्लेश से भरा हुआ था और वो बिना खाए पिए रोते हुए बैठी थी उसे भी यहोवा ने देखा उस संततिயை கர்த்தர் ஆசீர்வதித்தார் और उसके वंशावली को परमेश्वर ने आशीष दिया வாய் திறந்து சொல்கிறார்கள் ஆத்துமா கர்த்தருக்கு கலிகூறுகிறது अंत में मुंह खोलकर बोलने लगी कि मेरा मन यहोवा के कारण இந்த சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வருகிறார் अब ये सामरी स्त्री पानी भरने के लिए कुएं के पास आई விவரிப்பதற்கு நேரம் இல்லை उसे समझाने के लिए समय नहीं है கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर ने देखा அந்த சமாரிய நாட்டில் உள்ள அந்த ஸ்திரீ என்ன நெருக்கத்தை அனுபவித்தாளோ நமக்கு தெரியாது ஆனா கர்த்தர் அறிந்திருந்தார் हम नहीं जानते कि वो सामरी नगर की स्त्री कितनी दुखी थी लेकिन उसे यहोवा ने देखा அந்த யாக்கோபின் கிணறு வரும்போது जब याकूब का कुआं आया यीशु क्रिस्तु சில காரியங்களை ஞானமாய் செய்திருக்கிறார் क्या यीशु मसीह बहुत बड़ा ज्ञानवान है वो सब कुछ बातें बड़े ज्ञान से करते थे हम அப்படிப்பட்ட காரியங்களை சில வேளைகளிலே தந்திரம் என்று சொல்லுகிறோம் மந்திரம் என்று சொல்லுகிறோம் कुछ बातें हम हमारी नजर में वो चतुर लगता है या कुछ होशियारी लगती है சமாரியா நாட்டிலே ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள் அவள் எல்லாரும் அப்பமாய் நினைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாள் என்பதை இயேசு கண்டார் यीशु ने देखा कि सामरी नगर में एक स्त्री रहती है वो सबसे तुच्छ मानी जाती है वो सबसे अपमान की गई है इतने மணிக்கு இங்க போனா தண்ணி எடுக்க வருவா அவளை போய் பார்க்கலாம் அப்படி நினைச்சேன் उसने सोचा कि इतने बजे में जाऊंगी तो वो स्त्री वहां पर पानी भरने के लिए आएगी और मैं उसे मिलूंगी அதனால கூட இந்த சீசன்ல அப்படியே நம்பிட்டாரு इसने अपना चेलों को थोड़ा दूर कर दिया போங்க போய் ஆகாரம் பண்ணிட்டு வாங்க जाओ जाके भोजन लेकर आओ கிராம
கிராமத்துக்குள்ள போயிட்டு ஆகாரம் வாங்கிட்டு வாங்க. गांव में जाओ, गांव जाकर भोजन लेकर आओ। அனுப்பி விட்டுட்டு அந்த கிணத்துல உட்கார்ந்து बेच कर उस कुएं के पास बैठ गया। அந்த ஸ்திரீ வருகிறாங்க. अब वो स्त्री आ रही है, குடத்தை எடுத்துட்டு வர்றாங்க. वो पानी भरने के लिए हंडा लेकर आ रही है। இயேசு பார்க்கிறார். यीशु ने उसे देखा, அவளுடைய இருதயம் தவிக்கிறது. उसका मन जो तड़प रहा था, இருதயம் தவிக்கிறது. उसका मन जो है प्यासा था, என் இருதயம் வறண்டு போய் இருக்கிறது. क्योंकि उसका मन सूखा हुआ था। அவள் வாழ்க்கை வெறுமையும் சூன்யமாய் இருக்கிறது. उसका जीवन खालीपन और शून्य था। இயேசு பார்க்கிறார். यीशु ने उसे देखा, அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். उसको सुसंदेश सुनाने लगा। சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்த போது जैसे उसे सुसंदेश सुनाने लगा, அவள் கேட்கிறாள், वो पूछने लगी, ஆண்டவரே, हे प्रभु, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற அந்த நீரூற்று எனக்கு வேணும் ஆண்டவரே. अनंत काल तक उमड़ने वाली वो जल मुझे भी आवश्यक है। நித்திய ஜீவகாலமாய் எனக்குள்ளே ஊறுகிற அந்த நீரூற்று எனக்கு வேணும். अनंत काल तक उमड़ने वाली वो जल का सोता मुझे भी आवश्यक है। ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சொல்லுகிறார். परमेश्वर उसके जीवन में जो भी घटना हुआ सब अलग अलग से बताने लगा। சமுதாயத்தின் நடுவில் அவருடைய வாழ்க்கை எப்படி கெட்டு போயிருந்தது. समाज के बीच में उसका जिंदगी पूरी तरह से बिगड़ी हुई थी। சமாரியா நாட்டிலே அவர் குடியிருந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒதுக்கி வைத்திருந்தார். जिस गांव में वो स्त्री रहती थी, उस गांव में सब लोग उसको ठुकरा दिए थे। ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து கிணத்துல தண்ணி எடுத்துட்டு போறார். जहां पर लोग चलना फिरना नहीं होता था, उस समय में वो आकर पानी भर के जाती थी। ஆனால் வாழ்க்கையில் உள்ள அந்தரங்க காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்தி காண்பித்த போது, लेकिन जब उसने अपनी सारी गुप्त बातें यीशु को मन खोलकर बताई, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அந்த ஸ்திரீ தன் குடத்தை அந்த இடத்திலே வைத்துவிட்டு वो स्त्री वहीं पर अपना पानी भरने का हंडा छोड़ दी ஊருக்குள்ள போய் சத்தமிட்டு சொல்லுகிறாள். और गांव के अंदर जाकर जोर से चिल्लाकर बोलने लगी, ஒரு மனுஷன் வந்திருக்கிறார். एक व्यक्ति आया है, என் வாழ்க்கையின் ரகசியங்களை எல்லாம் சொல்லிவிட்டார். उसने मेरे सारे जीवन की भेद को बता दिया। அது யாருக்கு தெரியவில்லை. मैं नहीं जानती वो कौन है। வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், आकर देखो, आकर देखो, வந்து பாருங்கள். आकर देखो। செய்த முதல்ல ஊழியம். सबसे पहला किया हुआ सेवा, வந்து பாருங்கள். आकर देखिए। இந்த சின்ன ஊழியம் செய்ய எல்லாரும் முடியும். ये छोटी सी सेवा हम सब कर सकते हैं। வந்து பாருங்கள். आंखें देखो। ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து பாருங்கள். रविवार के दिन आकर देखो। வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்து பாருங்கள். शुक्रवार के दिन बाइबल स्टडी है, आंखें तो देखो। இந்த வார்த்தையை சொல்லுகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். जो ये शब्द कहते हैं उनको परमेश्वर आदर करता है। பக்கத்து வீட்டு கூட சொல்லாம இருந்தா நியாய தீர்ப்பு நாள் கணக்கு கொடுக்கணும். यदि पड़ोसी के घर तक नहीं बताओगे तो परमेश्वर के आने के दिन न्याय देना है। வந்து பாருங்கள். आकर देखो। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஊரில் உள்ள எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். नगर में जितने लोग थे सब यीशु के पास आए। ஒரு ஸ்திரீ, एक स्त्री அற்பமாய் எண்ணப்பட்டவள், जो तुच्छ समझी जाती थी, ஊராரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், गांव वालों से ठुकराई गई थी, புறக்கணிக்கப்பட்டவள், जो तुच्छ समझी गई थी, ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் போய் கிணத்துல தண்ணி எடுத்தவள், जब लोगों का चलना फिरना नहीं होता था तब कुएं में जाकर पानी भरती थी। அவள் இயேசுவை சந்தித்த போது, वो जब यीशु से मिली, அல்லது இயேசு அவளை சந்தித்த போது, जब यीशु से मिला, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று எனக்குள்ள வேணும் என்ற வாஞ்சை விடுக்குள்ள வந்தபோது, जब उसके अंदर ये प्यासा हुआ कि अनंत काल तक उमड़ने वाली जीवन का सोता अवश्य है, பெரிய காரியங்கள் செய்யவில்லை, बड़ा बड़ा काम नहीं किया, வந்து பாருங்கள், सिर्फ कहा आकर देखो। ஒரு வார்த்தை சொன்னாய். एक ही शब्द बोली। சமாரியா நாட்டில் இருந்த முழு கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். सामरी नगर के जितने लोग थे सब उद्धार पाए, எல்லாரும் வந்தார்கள். सब लोग आए। அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், उसके जीवन की परिवर्तन, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், उसके जीवन में हुई परिवर्तन, இயேசுவை சந்தித்த போது, जब यीशु से मिली, அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிபூர்ண ஜீவ ஊற்றுக்குள்ள வந்தது. पवित्र आत्मा जी का परिपूर्ण जीवन का सोता जल उसके अंदर उमड़ने लगा। ஊரா முழுவதும் இயேசுவிடத்திலே கடந்து வந்தார்கள். पूरे नगर के लोग यीशु के पास आए। தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மை ஆராய்ந்து आज பார்க்க के दिन हम अपने आप को जांच कर देखेंगे। நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலே, भले हमारा जीवन का आरंभ तुच्छ हो, முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் लेकिन பண்ணினார். अंत संपूर्णता से होगा, इसे परमेश्वर ने वादा किया है। கர்த்தர் நம்மை சம்பூர்ணமடைய பண்ணுகிறது. परमेश्वर हमें संपूर्णता की ओर ले जाता है। கர்த்தர் நம்மை சம்பூர்ணமடைய பண்ணுகிறது. परमेश्वर को संपूर्ण करता है। எதெல்லாம் சம்பூர்ணமடைய பண்ணுகிறது? और कौन सी बातों में संतुष्ट
करता है। எரேமியா 31:25 வாசிப்பீர்களானால் यिर्मयाह 31:25 को पढ़ेंगे। நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். मैं प्यासा मन को तृप्त करता हूँ। நான் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன். मैं प्यासा हृदय को तृप्त करता हूँ। தொய்ந்து போன ஆத்துமாவை நான் நிரப்புவேன். जो मैं बहुत ही पीड़ित मन को तृप्त करता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். परमेश्वर के लोग जो थके हुए हैं, जो प्यासा है, उन्हीं की प्यास परमेश्वर बुझाता है। தொய்ந்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். जो बहुत ही प्यासे हैं, उनकी मन को परमेश्वर तृप्त करता है। மாத்திரமல்ல केवल वो नहीं, கொரிந்து சபையில் வாசிக்கிறோம். कुरिन्थी कलीसियों के बारे में पढ़ते हैं। கொரிந்து சபை விசுவாசிகளை कुरिन्थी कलीसिया के विश्वासियों को எல்லா உபதேசங்களிலும் सारे उपदेश में, எல்லா அறிவிலும் सारी जानकारी में, மற்ற எல்லா காரியங்களிலும் சம்பூர்ணமடைய பண்ணினார். बाकी सभी बातों में संपूर्णता की। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமா இருந்தால் यदि आपका जीवन का आरंभ तुच्छ हो, முடிவிலே கர்த்தர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் உங்கள் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். भले आपका मन जो प्यासा हो, सूखा हो, लेकिन अंत में परमेश्वर उसे संतुष्ट कर देगा। நீங்கள் தொய்ந்து போன நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். आप भले थके हुए परिस्थिति में हो तो भी परमेश्वर के मन को संतुष्ट कर देगा। எல்லா விதமான உபதேசங்களிலும் கர்த்தர் உங்களை சம்பூர்ணமடைய कई பண்ணுவார். प्रकार के उपदेशों से परमेश्वर को संतुष्ट कर देगा। சகல விதமான அறிவினால் கர்த்தர் உங்களை சம்பூர்ணமடைய सब பண்ணுவார். प्रकार की समझ से परमेश्वर को संतुष्ट कर देगा। எல்லா மற்ற எல்லா நன்மைகளினாலும் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார். बाकी सारी भलाई से परमेश्वर को संतुष्ट कर देगा। அல்லேலூயா 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 அல்லேலூया। இந்த சம்பூர்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் ये संपूर्णता यदि आपको मिलना है तो உங்கள் வாழ்க்கையின் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டுமானால் आपका जीवन संपूर्णता की ओर जाना है तो வருஷத்தின் முடிவு உங்களுக்கு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டுமானால் यदि साल का अंत संपूर्णता की ओर ले जाना है तो தாவீது சொல்கிறார், पर दाऊद कहता है, உங்களுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தியாகுவி. यहोवा की भवन की संपूर्णता से मुझे तृप्त कर। தேவனுடைய பிள்ளை சம்பூர்ணம் என்பது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. संपूर्णता केवल यहोवा के भवन में मिलता है। தேவனுடைய ஆலயத்துக்கு வராத வரைக்கும் கர்த்தருடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. जब तक हम यहोवा के भवन में नहीं आएंगे तब तक संतुष्ट आशीर्वाद या संपूर्ण आशीर्वाद नहीं पा सकेंगे। ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய ஓய்வு நாள் பரிசுத்தமானது. विश्राम दिन पवित्र है, विश्राम दिन यहोवा का है। இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வராதிருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. यदि इस विश्राम के दिन को अपवित्र ठहराकर यहोवा के भवन में नहीं आओगे तो परमेश्वर का आशीर्वाद नहीं पा सकोगे। சம்பூர்ண ஆசீர்வாதம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. संपूर्ण आशीर्वाद केवल यहोवा के भवन में है। அதே தாவீது சொல்கிறார், वही दाऊद कहता है, சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டு सारी संपूर्णता का सीमा होता है, உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். लेकिन तुम्हारी आज्ञा महाविस्तार है। எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எல்லை உண்டு. सारे आशीर्वाद की सीमा होती है, கர்த்தருடைய வசனத்துக்கு எல்லை இல்லை. लेकिन यहोवा का वचन का कोई सीमा नहीं। கர்த்தருடைய கற்பனைக்கு எல்லை இல்லை. यहोवा की आज्ञाओं का कोई सीमा नहीं। எல்லை இல்லாத ஆசீர்வாதம் இந்த தேவனுடைய வார்த்தை. ये असीमित परमेश्वर का वचन, எல்லை இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தருடைய கற்பனை. ये असीमित परमेश्वर की आज्ञा। தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்தால் கர்த்தருடைய சம்பூர்ணமடைய பண்ணுவார். यदि आप यहोवा के भवन में आओगे तो परमेश्वर को संतुष्ट कर देगा। எல்லை இல்லாத கர்த்தருடைய வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்தால் உங்கள் வாழ்க்கை சம்பூர்ணமாய் மாறும். यदि असीमित परमेश्वर के वचन के अपने मन में भर कर रखोगे तो आपका जीवन आशीर्वाद का काम बनेगा। பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். पवित्र आत्मा के द्वारा परमेश्वर को संपूर्णता करता है। சகல விதமான உபதேசங்களிலும் சகல விதமான அறிவுகளிலும் மற்ற எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே. सब प्रकार के उपदेशों से, बातों से, समझ से हमें संपूर्ण करने वाले पवित्र आत्मा जी। ஆரம்பம் அற்பமாய் இருக்காது, भले आरंभ तुच्छ लगे முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். लेकिन अंत संपूर्ण होगा। கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் यही परमेश्वर की दिया हुआ वाचा है, वचन है। நம்முடைய சபைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா சேர்ந்த ஒரு வாக்குத்தத்த வசனம் இது. அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். हम सबके लिए भवन के हर
सब लोगों के लिए परमेश्वर ने दिया हुआ वादा यही है कि भले आरंभ बहुत ही तुच्छ लगे लेकिन अंत बहुतायत से बढ़ती होगी। ஆரம்பம் அற்புதமா இருக்குன்னு அற்புதமான ஆரம்பத்தை நீங்க அசதியா நினைக்காதீங்க. इसलिए आरंभ तुच्छ है बोलकर उसे तुच्छ नहीं समझना। அப்போ ஆரம்பம் அற்புதமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். भले आरंभ तुच्छ लगे लेकिन उसके अंत जो है संपूर्णता और बहुतायत में होगी। ஒவ்வொரு நாளும் வார்த்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. हर दिन इस वचन को बोल बोल कर प्रार्थना कीजिए। வருஷ கடைசியில साल के अंत में நீங்க தைரியமா சொல்ல முடியும். आप लोग बड़े गंभीरता से बोलोगे। வருஷத்தின் ஆரம்பத்தின் நாட்களில் இருளின் வேதனையோடு மன கிளேசத்தோடு துக்கத்தோடு நிந்தையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்தேன். इस साल की शुरुआत में मैं बड़े दुख के साथ, क्लेश के साथ, व्याकुल के साथ, आंसू के साथ, पीड़ा के साथ मैं आया था। வருஷத்தின் இறுதியிலே लेकिन साल के आखिरी में என் ஆத்மா கர்த்தருக்குள் களிகூறுகிறது. मेरा मन यहोवा के कारण मग्न है। என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. मेरा सिंह यहोवा के कारण ऊंचा हुआ है। என் பகையின் மீது திறந்திருக்கிறது. मेरा मुंह शत्रुओं के विरोध खुल गया है। கர்த்தர் என்னை புழுதியில் குப்பையில் தூக்கி சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். परमेश्वर ने मुझे धूल से घूरे से उठाकर अधिपतियों के राजाओं के संग बिठाया है। இது நீங்க வாய் திறந்து சாட்சி சொல்ல முடியும். ऐसा मुंह खोलकर आप गवाही बताओगे। கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்தை परमेश्वर ने दिया हुआ इस अच्छी वादा के लिए, वाचा के लिए தேவனுடைய பிள்ளைகளை கராட்டை கம்பி கத்துக்க हम மாட்டேன். सरकार के काम करने